வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் செம்ம ரெட், ரைட்? ஸ்டில் நம்ம நல்ல செய்தியோட ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரெண்டு நல்ல செய்தியை. ஒன்று, பேப்பர்ல எல்லா பேப்பர்லயுமே ஆட் வந்துருந்துச்சு. ஃப்ரண்ட் பேஜ்ல நம்ம தலைவரோட படம். மோடி இன்னைக்கு ஃபவுண்டேஷன் ஸ்டோன் லே பண்ணாரு ஒரு 3 ப்ராஜெக்ட்டுமே. மூணுமே செமிகண்டக்டர் ப்ராஜெக்ட். அண்ட் மேஜரா டாடா குரூப்போட செமிகண்டக்டர் ப்ராஜெக்ட் அசாம்ல போட்டிருக்காங்க. 1.25 ட்ரில்லியன், 1,25,000 கோடி. இதுல ஃபர்ஸ்ட் செமிகண்டக்டர் ஆர் அந்த ஃபேப்ன்றது 2026ல டாடா வரும்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே மைக்ரான் குஜராத்ல லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் அவுட்புட் இந்த வருஷம் கடைசியில 24 கடைசியில வருது. ஸோ நல்லது. ஆஃப் லேட் அடுத்த ஒரு 2-3 வருஷத்துல ஒரு பெரிய செமிகண்டக்டர் மார்க்கெட் இந்தியாவில வரப்போகுதுன்றது எடுத்தால் நல்ல விஷயம். நம்ம ஒன்னொன்னு சின்ன சின்ன சிப்பு இருந்தா கூட நம்ம அது கூட நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம், அந்த பிரச்சனை கம்மியாகும். இன்னொன்னு எடுத்து பாருங்களேன், கொரோனா சமயத்துல பிரச்சனை வந்தப்ப சைனால இருந்தும் தாய்வான்ல இருந்து தான் உங்களுக்கு அந்த சிப்பு வந்துட்டு இருந்துச்சு. ஒரு சின்ன சிப்பு $2 ஒரு 160 ரூபா 170 ரூபா சமாச்சாரம். இந்த சிப்பு இல்லாத கார் ப்ரொடக்ஷனை உலகம் பூரா ஸ்தம்பிச்சு போச்சு, ரைட்? அந்த பிரச்சனை இருக்காது, ரைட்? அதான் மேஜர் ஐடியா. நீங்க டாடா குரூப் அவங்க ஓன் விஷயத்துக்கு அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். ஏற்கனவே அவங்க அசம்பிளி பண்ணிட்டு இருக்காங்க, செல்போன் அசம்பிளி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு ஆப்பிள் ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஸ்லோலி அவங்க மற்ற இதுக்கும் வந்துருவாங்க. அண்ட் அதுக்கான காம்பனன்ஸும் இவங்களே மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா நல்ல விஷயம்தான். இது ஃபர்ஸ்ட் நியூஸ். செகண்ட் நியூஸ், 75% ஆர் 77% ஃபாரினர்ஸ் எல்லாம் இந்தியாவில் லேண்ட் வாங்குறாங்களே, லேண்டு பில்டிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நிறைய வாங்கிட்டு இருக்காங்க. 2019ல 2023 இந்த 5 வருஷத்துல ஆவரேஜா $4 பில்லியன். நீங்க ஆவரேஜா ஒரு 80 ரூபா நீங்க போடுங்களேன். லாஸ்ட் ஒரு 83 ரூபா, ஆனா நீங்க 80 ரூபா நீங்க போடுங்களேன். லாஸ்ட் 4 இயர்ஸ்க்கான ஆவரேஜ் காஸ்ட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 80 ரூபா. அப்பனா ஆல்மோஸ்ட் 3,20,000 கோடி இன்வெஸ்ட் பண்றாங்க வருஷம் லாஸ்ட் 5 இயர்ஸா. அண்ட் இந்த வருஷமும் ஜாஸ்தி இருக்குன்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. நிறைய என்ஆர்ஐஸ் ஆஃப்லேட் இந்தியாவில் லேண்ட் வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அப்ரிசியேஷன் இருக்கும். இவங்க அவங்க ஊர்ல பார்த்துருப்பாங்களே, சைனா ஆகட்டும், சிங்கப்பூர் ஆகட்டும், துபாய் ஆகட்டும், லேண்ட் ஒரு டெவலப்மெண்ட் வருது, அது பூம் வரும்போதும் எப்படி அந்த ரேட் இன்க்ரீஸ் ஆகுதுன்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ ரியல் எஸ்டேட் இஸ் பூமிங். இது ரெண்டு விஷயம். அடுத்தது வைத்த வலி பத்தி பேசலாம். இன்னைக்கு மார்க்கெட் அப்படியே கரைஞ்சிச்சு. அடிக்கிற வெயில்ல எப்படி ஐஸ் கட்டி கரையுமோ அது மாதிரி கரைஞ்சிருக்கு. யார் கரைஞ்சிருக்கிறாங்க? நிஃப்டி ஒன்றும் பெருசா உழுவுல. எஸ், நிஃப்டியும் விழுந்துச்சு. உழுவுல நான் சொல்ல, நிஃப்டி ஆல்மோஸ்ட் 1.5% விழுந்துச்சு. நிஃப்டி நெக்ஸ்ட் இருக்குல்ல, அதாவது இந்த 50 இல்லாத அடுத்த 50, அது ஆல்மோஸ்ட் 3.25% விழுந்துச்சு. ஸ்மால் கேப் மிட் கேப் இவங்க தான் செம்ம அடி வாங்கினாங்க. இன்னைக்கு மிட் கேப் ஆல்மோஸ்ட் 3.5% விழுந்திருக்கு. அண்ட் மேஜர் ப்ளீடிங் இந்த இடத்துல தான் நடந்திருக்கு. ரத்த வழிஞ்சது அந்த இடத்துல தான். வரும்ன்றது எதிர்பார்த்தோம், பட் இவ்வளவு சீக்கிரம் வரும்ன்றது நான் எதிர்பார்க்கல. இன்னைக்கு வரும்ன்றது நான் நிச்சயமா எதிர்பார்க்கல. பட் இன்னைக்கு செல் இருக்கும். மார்க்கெட்ல ஓரளவுக்கு செல் இருக்கும். ஏன்னு சொன்னால் நிறைய பேர் நேத்து அந்த அந்த ஓரளவுக்கு செல் ஆனது பார்த்துட்டு எண்ட் ஆஃப் த டே டிசிஷன் பண்ணி இன்னைக்கு செல் பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்கன்றது நான் எதிர்பார்த்தேன். அண்ட் நடந்துச்சு. பட் இந்த அளவுக்கு வால்யூம் செல் இருக்குன்றது எதிர்பார்க்கல. ஆஃப்லேட் சொல்றாங்க மியூச்சுவல் ஃபண்ட் நிறைய ஆஃப்லோட் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னு சொன்னால் செபி ஒன்று சொல்லிச்சு தெரியுமா, ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்னு, ரைட்? அதை 15-16ஆம் தேதி இன்னைக்கு அந்த டேட்டாவை மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாமே ரிலீஸ் பண்ண போறாங்க. அந்த ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி ஏதோ செல் பண்ணியிருப்பாங்க, இல்ல அவங்களோட பொசிஷனை ரீஓரியன்ட் பண்ணியிருப்பாங்கன்றது ஒரு பரவலான செய்தி. பட் இன்னைக்கு செய்தியில சில எந்தெந்த மியூச்சுவல் ஃபண்ட் எந்தெந்த ஸ்டாக்கை பிப்ரவரி மாசம் வித்துட்டு வேற என்ன ஸ்டாக் வாங்கியிருக்கிறாங்க லிஸ்ட் இருக்கு. அதுவும் மனசுல வச்சுக்கலாம். இன்னைக்கு வந்தது என்னதுன்றது போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ்ல ஒரு கிளியரா சில விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இது மோர் ஆஃப் நியூஸ். ஸோ இதுல ஜாஸ்தி அந்த சப்ஜெக்டை நம்ம பேச வேணாம். போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ்ல ஓரளவுக்கு டீசெண்டா நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா அதானி குரூப், நிறைய அதானி ஸ்டாக்ஸ் எல்லாம் பெருசா கீழே விழுந்துச்சு. ஏன் விழுந்துச்சுன்றது
அடுத்த விஷயம். பட் பொதுவா வந்து உளுந்திருக்கு. அப் டு 13% வந்து உளுந்திருக்கு. தலைவருது இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமே க்ளோஸ் டு அபவுட் 90,000 crores காணாம். 90,000 crores அப்ராக்சிமேட்லி அபவுட் $11 billion, ரைட்? $11 billion ஒரே நாள்ல காணாம போச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டம் இல்லை, நிறைய கஷ்டமாவே இருக்கும். அடுத்தது வந்து பவர் கிரிட், கோல் இந்தியா, ஓஎன்ஜிசி, என்டிபிசி அண்ட் சில அதர் ஸ்டாக்ஸ், இவங்க தான் வந்து பெருசா வந்து பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ்ல வந்து உழுந்தாங்க. இன்ஃபேக்ட் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் எல்லாமே வந்து சம்மர் ரேலியில இருந்துச்சு. அவங்க எல்லாருமே வந்து கரெக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி எடுத்துக்கலாமே, இவ்வளவு ரேலி போச்சு. நாளைக்கு பாருங்களேன், ஹெட்லைன் நியூஸ்ல வந்து 4 லட்சம் கோடி காணான்ற மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னு சொன்னால், நாளைக்கு சொல்றது வந்து பத்தியா மார்க்கெட் வந்து இது சூதாட்டம் தான், இதை வந்து யாருமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாதுன்ற மாதிரி எல்லாருமே பேசுவாங்க. நம்ம பொதுவாகவே இது வந்து ஒரு மார்க்கெட் ஃபால் இருக்குன்றது நம்ம எதிர்பார்த்தோம். அண்ட் தேதி தெரியல, பட் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ன்றது ஒன்று, பட் வித்தின் இந்தியாவே வந்து எக்ஸஸ் ப்ரைசிங்ல இருந்துச்சு. இது வந்து கீழே உழுவுறதுக்கான சான்சஸ் இருக்கு. மறுபடியும் நம்ம பேசுறோம் போஸ்ட் மார்க்கெட்ல இதை பத்தி நிறைய டிஸ்கஷன்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். பேடிஎம், ரைட்? பேடிஎம் பிரச்சனை வந்து நிறைய ஓடிட்டு இருக்கு. பேடிஎம்மோட அந்த கியூஆர் கோடு வச்சு ஸ்கேன் பண்றது அதெல்லாம் ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்லை. பேடிஎம்ல வந்து 2 விஷயம் வந்து ரொம்ப பாப்புலரா இருந்துச்சு. இன்னும் ஒண்ணு வந்து அவங்க லோன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க, குட்டி 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 லோன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அது எல்லாமே கட்டு ஒண்ணு. ரெண்டாவது வந்து இந்த கியூஆர் கோடு மூலமா அவங்க பேமெண்ட் கேட்வே மூலமா சில விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. இப்ப அது பண்ண முடியாது. அது வந்து யாருக்குமே வந்து பெரிய பாதிப்பு இருக்காது. பட் பெரிய பாதிப்பு எங்க இருக்குன்னு சொன்னால், ஃபாஸ்டேக் இருக்குல்ல, கார்ல எல்லாம் நம்ம ஓட்டுவோம், டோல் ரோட்ல எல்லாம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். அது வந்து பெரிய காம்பனன்ட்ஸ் வந்து பேடிஎம் வச்சிருந்தாங்க. அது எல்லாமே தயவு செஞ்சு மார்ச் 15க்குள்ள மாத்திங்க. இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு பாதிப்பு இருக்குன்றது சொல்லியிருக்கிறாங்க என்ஹெச், நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ அது வந்து யார் யாரெல்லாம் பேடிஎம் வந்து பேடிஎம் ஃபாஸ்டேக் வச்சிருக்கீங்களோ தயவு செஞ்சு மற்ற பேங்க்குக்கு மாத்திங்க. ஆர்விஎன்எல் ஆல்மோஸ்ட் ஒரு 106 கோடிக்கு வந்து ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கு. இது வந்து மத்திய பிரதேஷ் பவர் டிரான்ஸ்மிஷன் இருக்குல்ல, அவங்கள்ட்ட வந்து இந்த ஆர்டர் கிடைச்சிருக்கு. அடுத்தது நம்ம ஓலா, பைக்கு செம்ம ஹிட்டு. காருக்கான பேட்டரி ஃபேக்டரி நம்ம ஊர்ல போட்டிருக்காங்க தமிழ்நாட்டில். அண்ட் கார் ஃபேக்டரி வந்து கர்நாடகாவில் போட்டிருக்காங்க. கார் ஃபேக்டரி வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட், ஞாபகம் வச்சுங்க. ஊரே டெஸ்லா பத்தி பேசிட்டு இருக்காங்க. தலைவர் வந்து உலகத்திலேயே வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஃபேக்டரி வந்து போட்டிருக்காரு. ஏற்கனவே வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல வந்து தலைவர் அது மாதிரி தான் போட்டிருக்காரு, 6 லட்சம் கெப்பாசிட்டியில. ஆனால் ப்ரொடக்ஷன் வந்து 1.5 லட்சம் தான் பண்ணியிருக்கிறாங்க. 1.5 லட்சமும் எடுத்து பாருங்களேன், எடுத்தோன்னே அப்படி சப்புன்னு வந்து 1.5 லட்சம் வெஹிக்கிள்ஸ் வந்து லாஸ்ட் இயர் வித்தாங்க. 6 லட்சம் வெஹிக்கிள்ஸும் அவங்களால ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். பட் அவங்க வந்து மார்க்கெட் எக்ஸ்பேன்ஷன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. யூரோப்ல வந்து இட்டாலி மூலமா வந்து யூரோப்ல போறாங்க, ஆப்பிரிக்கா சைட்லயும் போறாங்க, மிடில் ஈஸ்ட் சைட்லயும் போறாங்க. வந்துச்சுனால் இந்த என்டையர் கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் ஆச்சுன்னு சொன்னால் ஓலா பப்ளிக் இஷ்யூ வரும்போது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும். இப்ப ஓலா 3 வீலர் ஆட்டோ இருக்குல்ல, அந்த ஆட்டோல வந்து வராங்க. வந்துச்சுனால் ஏற்கனவே மார்க்கெட் லீடர் ஒரு 2-3 பேர் இருக்காங்க. குட்டி குட்டி கம்பெனிஸ்லாம் நிறைய இருக்கு. பட் ப்ரிடாமினென்ட்லி டிவிஎஸ் வந்து ஒரு ஹிட் ஆயிருக்கு. அதே மாதிரி பஜாஜ் ஆட்டோ அவங்களும் வந்து ஹிட் ஆயிருக்கிறாங்க எலக்ட்ரிக்ல. பட் இவன் வர ஸ்பீடு பார்த்தால், சைஸ் பார்த்தால் தூக்கி சாப்பிட்டுருவாங்களான்றது ஒரு யோசனை இருக்கு. அடுத்தது வேதாந்தா, தலைவருக்கு வந்து ஒரு 78 கோடி நம்ம மாமா தான் போட்டிருக்காரு செபி, ரைட்? செபி வந்து ஆஃப் லேட் நீங்க வந்து யாராச்சும் ஒருத்தனை பிடிச்சி கடின்னு கடிச்சிட்டு இருக்காங்க. செபி ஒன்று, ஆர்பிஐ ஒன்று, யாராச்சும் பிடிச்சி ஃபைன் போட்டுட்டு இருக்காங்க. இதுல 78 crores ஒரு யூகே பேஸ்ட் கம்பெனிக்கு வந்து டிவிடெண்ட் கொடுக்கறதுல லேட் ஆனதுக்கு டிலேக்கோசரம் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 45 நாளைக்குள்ள இந்த பணத்தை கட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது நான் வந்து சொல்லியிருந்தேன்ல, மியூச்சுவல் ஃபண்ட்ல இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் என்னென்ன ஸ்டாக் எல்லாம் போன மாசம் எக்ஸிட் பண்ணாங்க, என்னென்ன ஸ்டாக் வந்து இன்க்ளூட் பண்ணாங்க, எல்லாம் கீழே விழுந்திருக்கு. பட் பார்க்கலாமே, போஸ்ட் மார்க்கெட்ல டிஸ்கஸ் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து எக்ஸிட் ஆனது சில ஸ்டாக்ஸ் நான் சொல்லிடுறேன். எஸ்ஜேவிஎன், இருக்கான், ஆர்ஐடிஇஎஸ், இதெல்லாம் வந்து பிப்ரவரி மாசத்துல வந்து எக்ஸிட் பண்ணியிருக்கிறாங்க. என்னென்ன உள்ள இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால், பிஎஃப்சி இன்க்ளூட்னா ஏற்கனவே இருக்கு, இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. பிஎஃப்சி,
அதாவது பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன், ஐஆர்சிடிசி, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அதாவது பிஇஎல். அடுத்தது வந்து கண்டெய்னர் கார்பரேஷன். கண்டெய்னர் கார்பரேஷன் லாஸ்ட் ஃபியூ டேஸாவே விழுந்துட்டு இருக்கு, ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது வந்து ஐடிசி. ஐடிசி நேத்தே வந்து சொல்லியிருந்தோம், அவங்களோட பிரிட்டிஷ் பார்ட்னர், பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோன்ற ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி வந்து இன்னைக்கு அவங்களோட ஹோல்டிங்ஸ் இருந்துச்சு, அந்த ஹோல்டிங்ஸ் வந்து வித்தாங்க. ஆல்மோஸ்ட் 2.5 to 3 trillion வந்து வித்திருக்கிறாங்க. பெரிய அமௌண்ட். அவங்க கண்ட்ரி லெவல்ல எடுத்துக்கிட்டனாலும், பிரிட்டிஷ் கம்பெனி அவங்க லெவல்ல எடுத்துக்கிட்டனாலும் இது வந்து பெரிய அமௌண்ட். பட் என்ன ஆகுதுன்னு தெரியுமா? நினைச்சு பாருங்களேன், பேரண்ட் கம்பெனி அது, ரைட்? அவங்க போட்ட இந்த ஸ்டார்ட் பண்ண ஒரு கம்பெனி, அது வந்து $68 பில்லியன் நெட்வொர்த், ரைட்? இவங்க 64க்கு வந்துட்டாங்க. நினைச்சு பாருங்களேன், அடுத்த 2 வருஷத்துல வந்து இவன் வந்து பேரண்ட்டை டேக் ஓவர் பண்ணிடுவான். நம்ம ராயல் என்ஃபீல்டு மாதிரி. பிரிட்டிஷ் கம்பெனி, பிரிட்டிஷ்ல தான் வந்து அவங்க ஆரம்பிச்சாங்க. 2வது உலக போர் போது இந்தியாவுக்கு வந்துச்சு. இப்ப என்ன ஆச்சுன்னா, மெயின் கம்பெனி பிரிட்டன்ல இருக்கிற கம்பெனி அம்பேல், நம்பாலு ஏச்சர் மோட்டார், அவரு பையனுக்கோசரம் வாங்கி கொடுத்தாரு பர்த்டே கிஃப்ட்னு. பையன் கேடி செத்து போன கம்பெனியை வந்து தூக்கி நிப்பாட்டி பல லட்சம் கோடி வந்து சம்பாதிச்சாங்க. அண்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கும் வந்து ஹெவி ஏர்னிங்ஸ் வந்து இருந்துச்சு, இல்லைன்னு நான் சொல்ல. தே ஹவ் ஆடட் வேல்யூஸ். நீங்க எடுத்து பாருங்களேன், அந்த 350cc புல்லட் ஆர் பைக்ல வந்து எக்ஸிக்யூட்டிவ் பைக்கை வந்து இவங்க மட்டும்தான் இருந்தாங்க. தே கிரியேட்டட் அ சிங்கிள் ஹேண்டடா ஒரு மார்க்கெட்டை வந்து கிரியேட் பண்ணாங்க. ஒரு நல்ல விஷயம். ஐடிசியும் இதே மாதிரிதான் இருக்குன்றதை எதிர்பார்க்குறாங்க. ஐடிசி முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து டொபாக்கோல இருந்து சம்பாதிக்கிறதோட நான் டொபாக்கோ, மெயின்லி எஃப்எம்சிஜி, அதுல வந்து சம்பாதிக்கணும்ன்றது பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களோட அந்த ஹோட்டல் பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஹெவியா இருக்கு, ஆனா ரிட்டர்ன்ஸ் வந்து கம்மியா இருக்கு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா சரியான ரிட்டர்ன்ஸ் வருதும். எப்படி நம்ம இந்தியன் ஹோட்டல்ஸ் இருக்குல்ல, அது மாதிரி பார்க்கலாமே. இந்தியாவில் வந்து டூரிசம் பெரிய லெவல்ல வரப்போகுது. வந்துச்சுன்னு சொன்னால் ஐடிசி இன்னமும் தூக்கும். பட் ஞாபகம் வச்சுங்க, ரைட் நவ் இன்னைக்கு வந்து 6% அப்பாச்சு. அப்பாயி க்ளோஸ் ஆகும்போதும் ஒரு 4%ல க்ளோஸ் ஆச்சு நினைக்கிறேன். ஸோ அதான் வந்து முக்கியம். இது வந்து ஷார்ட் கவரிங்னால மேல போச்சு வெளியே, இவென்ச்சுவலி ஒரு டவுன்ஃபால் அதுக்கு இருக்கு. நேத்து வந்து ஒரு செய்தி சொன்னோம், அந்த செய்தியை வந்து தவறானதுன்றது நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அது என்ன தவறுன்னு சொன்னால், ஜூபிட்டர் வேகன் நேத்து வந்து 6% கீழே விழுந்துருந்துச்சு, நீங்க வந்து மேலே ஏறிந்துச்சுன்னு சொல்லியிருந்தீங்க. நியூஸ் எழுதும் போதும் காலையில வந்து ஒரு 6% மேல போயிட்டு ஒரு 3-3.5% வந்து கம்மியா இருந்துச்சு, அதாவது கீழே வந்து இருந்துச்சு. அதை வச்சுட்டு நியூஸ் எழுதுனாங்க. எண்ட் ஆஃப் தி டே, அதாவது நம்ம இந்த நியூஸ் ரெக்கார்டிங் பண்றது வந்து அரௌண்ட் 5 o'clock பண்ணும்போதும் அந்த பிரைஸ் வேரியேஷன்ஸை வந்து அவங்க செக் பண்ண மறந்துட்டாங்க. எஸ், ஜூபிட்டர் வேகன் நேத்து கீழே தான் விழுந்துச்சு, மன்னிக்கணும். நாங்க வந்து அந்த செக் பண்ணியிருந்திருக்கணும். செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அப்டேட் பண்ணியிருந்திருக்கணும். அடுத்தது வந்து டயர் ஸ்டாக்ஸ். டயர் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பயங்கர ப்ரெஷர்ல இருக்கிறாங்க. காரணம், இவங்க வந்து ப்ரைஸ் கட் கொடுக்குறாங்க, ரைட்? கொரோனா சமயத்துல எல்லா ரா மெட்டீரியல் காஸ்ட்லாம் வந்து ஹையில் இருந்துச்சு, அதெல்லாம் கம்மியாச்சு. ஸோ ஒவ்வொரு கம்பெனியும் வந்து ப்ரைஸ் கட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ காம்படிஷன்ல டெஃபினட்டா எல்லாருமே வந்து அண்டர் கட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. எங்க ரேடியல் டயர்ஸ், அடுத்தது வந்து பஸ் அண்ட் ட்ரக்கோட டயர்ஸ், இந்த இதுல எல்லாமே வந்து ரேட் வந்து கட் ஆகிட்டு இருக்கு. பார்க்கலாம், இதனால டயர் கம்பெனியோட ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்படி பிஹேவ் பண்ண போகுதுன்றது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தது நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர், அவர் வந்து எல்லா இடத்துலயும் வந்து கை வச்சிட்டு இருக்காங்க. ஆர்பிஐயும் ஃபைனான்ஸ் மினிஸ்டரும் வந்து பயங்கரமான ரைடு போட்டுட்டு இருக்காங்க. ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க, பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்ல கோல்ட் லோன் வச்சிருக்கிறாங்களே, அந்த கோல்ட் லோன்ஸ் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணுங்க. ஏன்னு சொன்னால் 2 விஷயம் நடக்குது. இல்லாத கோல்டு, ரைட்? இதை வந்து நிறைய ஃபோர்ஜரி நடந்துச்சு. சைனால பெரிய லெவல்ல நடந்துச்சு, $100 பில்லியன் வந்து நடந்துச்சு. கட்டி கட்டியா இருக்கு, அந்த கட்டியை உடைச்சு பார்த்தா வெறும் டின்னு, ரைட்? அது மாதிரி இந்தியால இருக்குமோன்றது ஒரு பயம். நிறைய பேர் வந்து சொல்றாங்க, முத்தூட் ஃபைனான்ஸ்ல இருக்கிற ஆல்மோஸ்ட் 25% ஆஃப் தி கோல்ட் ஃபேக்குன்றது. இதே மாதிரி பப்ளிக் செக்டர் பேங்க்லயும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. போய் எல்லாம் செக் பண்ணுங்க, ப்ராப்பரா வந்து இருக்கான்றது செக் பண்ணுங்கன்ற மாதிரி ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கொடுத்துருக்குறாங்க. என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றது உங்களோட கமெண்ட்டை கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, டெஃபினட்டா லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.